இவங்க நான் சும்மா இருந்தாலும் என்னாச்சும் ஒரு கண்டென்ட்டை போட்டுட்டு இருப்போம்னு சொல்லி இவங்க ஏதாச்சும் ஒன்று அனுப்பி போட்டு அண்ணா இதொருக்கா பேர் என்னண்டு அண்ணா இதொருக்கா பேர் என்னண்டு பேருன்னு சரி அனுப்பலாம் சென்று போட்டு அனுப்பிட்டு பார்த்தா இதை அனுப்புகிறான். இந்த பாருங்க, இந்த கையால் என்னத்தையும் மறைச்சி வச்சுக்கிறான். வை ஏதோ எரியோ பெரியோ சரியண்டு இருக்குது, ஏதோ ஒன்று செய்யா சிங்களத்தில் எழுதி கிடக்கு, அதை விடு, அது தடக்கி தான் வாசிக்கணும், அது வாசிக்கிறது பிடிக்கும். பிறகு வந்து மீடியம் சுகர், இங்கிலீஷில் வந்து பெருமாள், மீடியம் சுகர் மட்டும் சொல்லிட்டு தமிழுக்கு போவோம் சரியா. நுடுநூனி ஜலுக்சு சீனினு. இவங்க சிங்களவங்க தமிழ் எழுதுறென்றால் என்னத்தை இந்த 2 எழுத்துக்களை கலந்து இன்டர்குரஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. அதாவது நூன்னாவும் சீனாவும் போய் சந்தித்து ஒரு குட்டி ஒன்று போட்டு நூசி என்ற ஒன்று வரும். இல்லாட்டி இக்கண்ணாவும் இச்சன்னாவும் சூனாவும் போய் மூண்டும் சேர்ந்து ஒரு எழுத்தொண்டு வந்து புதுசாக ஒரு குத்தெல்லாம் போட்டு சுழியும் போடுவாங்க, குத்தும் போடுவாங்க, கீழையும் இழுப்பாங்க, எல்லாம் இழுத்து ஒரு எழுத்தை கண்டுபிடிப்பாங்க. இந்த அப்படி தான் இதில் 5-6 எழுத்து அப்படி தான் கிடக்குது. நூனி என்று கிடக்குது, ஜலுக்சு என்ற ஒன்று வருது, சீனு என்ற ஒன்று வருது. இதெல்லாத்தையும் என்னத்துக்கு நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் கேட்குறேன். இதோட சோடா கம்பெனி என்றாலும் நீங்கள் என்ன ஒரு தனிட்ட கொடுத்து எழுத்து செக் பண்ணி போட்டு லேபிள் பிரிண்ட் பண்ண தெரியாத அளவுக்கு இருக்கிறீங்களாடா கர்மம் பிடிச்சவங்களே.